திடீரென திமுகவில் இணைந்தார் வைத்தியலிங்கம். ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி. பேரதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ வைத்தியலிங்கம் இறங்கு முகத்தில் இருக்கிறாராம். அதிமுக மாவட்ட செயலாளரான சேகர் வேட்பாளராக களமிறங்குவது உறுதியாகிவிட்டது. மேலும் ஒரத்தநாடு சட்டப்பேரவை தொகுதி அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கத்தின் கோட்டையாக கருதப்பட்டது. அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் பிரிந்தபோது ஓபிஎஸ் பக்கம் வைத்தியலிங்கம் சென்றுவிட்டார். இதனால் அவரது செல்வாக்கும் கள அளவில் சரியத் தொடங்கியதாக கள நிலவரமும் கூறுகிறது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேலைகளை அனைத்து கட்சிகளும் தொடங்கிவிட்டது. கடந்த முறை ஒரத்தநாடு சட்டப்பேரவை தொகுதியில் வைத்தியலிங்கம் அதிமுக சார்பில் களமிறங்கி 90,63 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அப்போது திமுக சார்பில் களமிறங்கிய ராமச்சந்திரன் வெறும் 61,000 வாக்குகள் பெற்று கடந்த தேர்தலின் போது அமமுக சார்பில் போட்டியிட்ட தற்போதைய அதிமுக மாவட்ட செயலாளரான சேகர் 26,022 வாக்குகள் மட்டுமே பெற்று 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். இந்த நிலையில்தான் மீண்டும் அதிமுகவில் சேகர் இணைந்து விட்டதால் அவர் ஒரத்தநாடு தொகுதியில் போட்டியிடுவது கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. ஓபிஎஸ் அணியில் இருக்கும் வைத்தியலிங்கம் அநேகமாக அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் சுயேட்சையாகத்தான் போட்டியிட சூழல் உருவாகியிருக்கிறது. ஒருவேளை ஓபிஎஸ் பாஜக கூட்டணியில் இணைந்தால் அந்த செல்வாக்கை பயன்படுத்தி ஒரத்தநாடு தொகுதியை வைத்தியலிங்கம் கேட்டுப்பெற வாய்ப்பு இருப்பதாய் மறுக்க முடியாது. ஆனால் ஒரத்தநாட்டில் பாஜக கூட்டணியில் வைத்தியலிங்கம் போட்டியிட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உடன்படுவாரா என்ற கேள்வியும் எழும்பாமல் இல்லை. இதன் காரணத்தினால் ஓபிஎஸ்ஸின் எதிர்காலம் மட்டுமின்றி அவரை நம்பிச் சென்ற வைத்தியலிங்கத்தின் எதிர்காலமும் மூசலில்தான் இருக்கிறது என்கின்றனர் அதிமுக தொண்டர்கள். மறுபுறம் பார்த்தால் திமுகவை பொறுத்தமட்டில் முன்னாள் எம்பி பழனி மாணிக்கத்தின் பெயர் ஒரத்தநாடு சட்டப்பேரவை தொகுதி வேட்பாளர் பட்டியலில் அடிபடுகிறதாம். இது தவிர மகேஷ், ஒன்றிய செயலாளர் கார்த்திகேயன் ஆகியோரும் ஒரத்தநாடு தொகுதியில் திமுகவை குறிவைப்பதாக கள நிலவரம் கூறி வருகிறது. இங்கு நாம் தமிழர் கட்சி சார்பில் கடந்த முறை போட்டியிட்ட கந்தசாமி 9,000 வாக்குகள் பெற்றதையும் குறிப்பிட வேண்டும். ஆனால் இந்த முறை வைத்தியலிங்கத்திற்கு ஒரத்தநாடு சட்டப்பேரவை தொகுதி மிகவும் கடினமாகத்தான் இருக்கும் என்று அரசியல் விமர்சகர்களும் பேசி வருகின்றனர். ஏனென்றால் அதிமுக மாவட்ட செயலாளர் சேகர் கல்லர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் முக்குளத்தூர் வாக்குகளை அவர் தக்க வைத்துக் கொள்ளவும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வைத்தியலிங்கமும் கல்லர் சமூகமாக இருந்தாலும் அவருக்கு இந்த முறை முள்படுக்கையாகத்தான் இருக்கும் என்றும் கள நிலவரங்கள் கூறி வருகின்றனர். சூழ்நிலைகள் இப்படி இருக்க வைத்தியலிங்கம் இனிமேல் ஓபிஎஸ் அணியில் இருந்தால் நன்றாக இருக்காது என்று கருதி ஓபிஎஸ் அணியில் இருந்து விலகி விரைவில் திமுகவில் இணைய முடிவெடுத்திருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் பேச்சுக்கள் அடிபடுகிறது. ஸ்டாலின் இதற்காக அவருக்கு மிக உயர்ந்த பதவியும் கொடுக்க உள்ளதாகவும் அவருக்கு மிக பிரம்மாண்ட வரவேற்பு கொடுப்பிருப்பதாகவும் தகவல்களும் பரவி வருகின்றன. இந்த தகவல் ஓபிஎஸ் ஆதரவாளர்களை மட்டுமல்லாமல் அதிமுகவினர் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.